ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் ஜீவாசிவன் ஃபேமிலி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் ஒரு பேட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா அடுத்தவங்க சேனலில் போயிட்டு திட்டுறமே, கண்டிப்பாக இது வந்து யாருன்னு எங்களுக்கும் தெரியல, தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா வேறு சேனல் வச்சுருக்கவங்களா எதுவுமே தெரியல. ஸோ நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சு நாங்கள் வீடியோவாக போடுறோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கு கண்டிப்பாக நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போகிறது நமக்கு நல்லது. அவங்களுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நமக்கு இருக்க டைமுக்கு நமக்கு ஓடணும் உழைக்கணும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு 1 மந்த்தாகவே இந்த ப்ராப்ளம் எனக்கு போயிட்டே தான் இருக்குது. எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்து நிறையா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு சரி ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை மட்டும் திட்டினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். நம்ம ஒரு யூடியூப் ரன் பண்ணுறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம இது. ஸோ அது அது எங்களுக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயம். ஸோ கமெண்ட் உள்ளே போய் மற்றவங்களை திட்டும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனாலே எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் இல்லாமல் இருந்தது, ஒரு 1 வீக் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. இல்லை மறுபடியும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இது தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா ரிலேட்டிவ்ஸாக கூட இருக்கலாம், யார் இவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு கூட பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு யாரோ கூட இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக இருந்தேன். இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால் இக்னோர் பண்ணிட்டேன். நான் இப்போ ரீசெண்டாக வந்ததில் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து எப்படி சொல்றது, சைக்கோ மாதிரி அந்த இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஒரு கட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகலான்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி, போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சவங்க எல்லாம் போலீஸில் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ஓரளவு பேசி சைபர் கிரைம் போகலான்ட்டு ட்ரை பண்ணோம். இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் போடலாம் சொல்லி போகலாம் மூவ் பண்ணோம். பட் இருந்தாலும் நம்ம டைம் ஏன் வேஸ்ட் பண்ணணும். எனக்கு இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு வீடியோ பண்ண டைம் இல்லை. நான் நைட்டும் பகலுமா கஷ்டப்படுறேன் பிள்ளைய வச்சுட்டு. என்னால் என்ன பண்ண முடியுமோ, என்ன எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட எஃபெக்டை போட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு வேலையை நான் போயிட்டுருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா எனக்கு அந்த அவங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ப்ராசஸை எனக்கு இது பண்ணுற அளவுக்கு எனக்கு பேஷன்ஸாக இல்லை. எனக்கு இன்றைக்கே வந்து ரேஷனுக்கு போக வேண்டிய ரேஷன் கார்டு நாங்கள் அப்ளை பண்ண போயிருந்தோம். ஸோ எனக்கு இன்றைக்கே ஆஃப் டே போயிடுச்சு. கேஸுக்கு அப்ளை பண்ண போனோம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போனோம், இப்படி ஒவ்வொன்றுக்காக போயிட்டு எனக்கு வீட்டு தேவைக்கு நான் போகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த தேவைக்கே நான் ஓடிட்டுருக்கேன். அதுக்குமே நான் நைட்டு எக்ஸ்ட்ரா முழிச்சிருந்து அந்த வீடியோவெலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் எனக்கு பகலில் அந்த டைமை நான் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் ஓடிட்டுருக்கேன். எனக்கு இப்படி என்னோட கஷ்டத்துக்காக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த இதில் இந்த ஒரு கமெண்ட்டுக்காக அப்யூஸாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காண்டி நான் மெனக்கட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் எனக்கு அலையிறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் மென்டலாகவும் எனக்கு ஆல்ரெடி ஸ்டோரி அந்த மாதிரி ஆப்பு செம்ம ப்ராப்ளம். ஆப்பை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்க மாதிரிலாம் கிடையாது. இப்போலாம் ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப 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 ப்ராப்ளம். இதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதான் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி நான் தினமும் எங்களுக்கு தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காப்புல. இன்னைக்கு ஒரு ஆப் ஏதாச்சும் இஷ்யூன்னு சொல்லி கம்பைன் பண்ணோம்னா ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஆனால் ரெக்டிஃபை பண்ணுறப்ப இன்னொரு பிரச்சனை உருவாக்கி விட்டுறாங்க. அப்புறம் அதுக்கு மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அது ஒரு 2-3 நாள் இழுத்துக்கும். மறுபடியும் அதை சரி பண்ணி அடுத்த பிரச்சனை எடுத்துறாங்க. ஆப்ல கேட்டிருந்தீங்க அந்த டாட் நான் அந்த டாட்டை பார்க்கவே இல்லை. நேற்று நைட்டு தான் வீடியோ பண்ணும்போது என்னாச்சு, நான் வீடியோ டாட் வந்து இந்த மாதிரி டாட்லாம் வந்து வீடியோ பண்ணும்போது இருக்கும். ஸோ இந்த டாட் வந்து நம்ம கை மூவ்மெண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்காக முன்னாடி வேற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்ட் அப்டேட்ல வந்து இந்த டாட் கொடுத்துருக்காங்க. இந்த டாட் கொடுக்கும்போது என்ன இந்த மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும். இது வந்து சேவ் பண்ணும்போது அழிஞ்சிரும். ஸோ அப்போ இந்த மூமெண்ட்டுக்காக கொடுத்துருக்குறது. ஸோ இது வந்து சேவ் பண்ணால் போயிடும் அப்படின்னு நினச்சா எனக்கு நேற்று நைட்டு நான் பண்ண வீடியோவில் வந்து அந்த டாட் போகாமல் அப்படியே இருந்திருக்கு. நான் அதை கவனிக்க கூட இல்லை. சேவ் போட்டுட்டு நான் தூங்கிட்டேன். சரி ஓகே வீடியோ பண்ணியாச்சு, நாளைக்கு நம்ம ரேஷனுக்கு அப்ளை பண்ண போனோம். ஸோ ஆஃப் டே போயிடும். ஸோ மார்னிங் இந்த வீடியோவை போட்டுக்கலாம், ஆஃப் டேக்கு மேலே வந்து இன்னொரு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் சேவ் போட்டுட்டேன். வீடியோவும் நான் போட்டு விட்டுட்டேன். கமெண்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி பேட் கமெண்ட் போயிட்டு இருக்கு. இதுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டாட்டை கூட ரிமூவ் பண்ண தெரியல, உனக்குலாம் அறிவு இருக்கா, நீ என்னத்துக்கு வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி பயங்கரம். அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் செம்மையான எடுத்தாங்க, உனக்கு முடியலன்னா நீ மூடிட்டு போ, அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்க எங்களுக்கு தான் தெரியும் சொல்லி உண்மையை உங்கள் சப்போர்ட்டு தான் நாங்கள் உண்மையை ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம்.
ஸோ நான் அந்த டாட்டை கூட பார்க்கல. அவங்கக்கிட்டே கமெண்ட்டுக்குள்ளே போய் கேட்குறேன், என்னை திட்டியிருக்காங்க, அந்த திட்டின கமெண்ட்டுக்குள்ளே என்ன டாட்டு, நம்ம என்னத்தை விட்டுட்டோம் அப்படின்ட்டு நான் போய் இவ்வளோ கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் தமிழ்லேயே மேலே அந்த டாட்லாம் தெரியுது, நான் அதை கூட எனக்கு பார்க்கல. ஏன்னா நான் அந்தளவுக்கு இருக்கேன், என்னோட வேலை அந்தளவுக்கு ஓடிட்டே இருக்கேன், நான் ரன்னிங்லேயே இருக்கிறதுனால எனக்கு அதை கூட நான் பார்க்கல. ஆனால் கமெண்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் பண்ண தெரியல, உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு அறிவு இருக்க வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். அவங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் இருக்க அறிவு நாங்கள் பண்ணிக்கிறப்ப உனக்கு அறிவு ஏதாவது சாதிச்சு எங்களுக்கு கூட லிங்க் கூட நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னு, பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் கஷ்டப்படுத்துறாங்க, ஒரு சில பேர் எங்களுக்கு சப்போர்ட்டா ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து கோடான கோடி நன்றி தான் சொல்லணும். சப்போர்ட் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் ஒரு சில பேர் அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட் அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். பட் சப்போர்ட் பண்றவங்க தான் உண்மையிலேயே ரொம்ப எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் பண்ற எல்லாருமே என்னோட மெமரிஸ்ல இருப்பாங்க. அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அது அவங்க பண்ற அந்த கமெண்ட்டை மைண்ட்ல எடுத்துட்டு போற அளவுக்கு எனக்கு வந்து எனக்கு டைமும் இல்லை, அதை எடுத்துட்டு போற அளவுக்கு நான் இதுவும் இல்லை. அதே போல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ லட்சுமி கேரக்டருக்கு வந்து இப்போ நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இதுலலாம் வந்து ஆப்ஷன் மாத்திட்டாங்க. முன்னாடிலாம் வந்து சைடில் இருக்கும், அப்போ வந்து ஆப்ஷன் மாற்றா ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து நிறைய குளறுபடி இருக்கு. இதில் வீடியோ பண்ண வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இவங்களுக்கு வந்து அவுட்ஃபிட்டு ஹேர் ஸ்டைல் கொடுத்துருக்காங்களா. இதில் நம்ம வந்து இப்போ ரீசண்டாக நெத்தி சுடி போட்டுற இது யூஸ் பண்ணியிருக்கோம். சாரீ மாற்றுறது, சாரியும் மாற்றிட்டோம். இப்போ இவங்களுக்கு சாரீ மாற்றுற ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க, எந்த சாரீ வேணாலும் மாற்றிக்கலான்ற மாதிரி. வேறு ஒர்க் ஆகுதா இல்லையா? அது ஒர்க் ஆகாது. சுடிதார் போட்டாச்சு. அடுத்து என்னது, இப்படி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. இதே இன்னொன்று எடுக்கிறேன் பாருங்க. யாருக்கு கேட்டிருந்தீங்க? சந்தியாவுக்கு கேட்டிருந்தீங்க. அப்ளை பண்ணிட்டோமா? அப்ளை பண்ணி அது ஓகே கேட்டு இப்போ அடுத்த கேரக்டர் வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து நிறைய கேரக்டர் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். நமக்கு வேணுன்ற கேரக்டர் அளவில் சரியாக தெரிய மாட்டேங்க எனக்கு. இப்போ அடுத்து வந்து சோனிக்குமே வந்து ட்ரெஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ சதீஷுக்கு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. சதீஷுக்கு தெரிய மாட்டேங்குதோ, பக்கத்தில் கொண்டு போகவும் ரொம்ப ஒரு மாதிரி பிளர் அடிக்குது. சதீஷ் ஜெகன் எல்லாம் இருக்காங்களா, இந்த சதீஷ் ஜெகனுக்குலாம் வந்து ட்ரெஸ் வந்து கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த குடுமி இதுக்கெலாம் வந்து ட்ரெஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே போல் நம்ம சரசு கேரக்டர் இருக்கும் சாரி, இந்த சரசு கேரக்டருக்குமே வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. சோனிக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேருக்கு சோனிக்கு தான் இருக்கல, சோனிக்கெலாம் வந்து ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சோனிக்கும் போயிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவுட்ஃபிட் வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற டாப், அப்புறம் பேண்ட்டு, இந்த ஸ்கர்ட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு சோனிக்கு கொடுத்துருக்காங்களா, நம்ம சேவ் கொடுத்து அப்ளை கொடுத்து டன் கொடுத்துட்டோமா. இப்போ ஓகே, இவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதே போல் நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா சந்தியாவுக்கு வந்து அவுட்ஃபிட் கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனே கிடையாது. நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன். ஏன் எல்லாரும் சந்தியாவுக்கு மாற்ற மாட்டேங்கிறீங்க, சின்ன பொண்ணுக்கு மாற்ற மாட்டேங்கிறீங்க, பெரிய பொண்ணுக்கு மாற்ற மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த ஆப்ஷனே கிடையாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அதே போல் பூமாரிக்குமே வந்து ஆப்ஷன் கிடையாது. இப்போ பூமாரி எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ பூமாரிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோன்னா அவுட்ஃபிட் ஆப்ஷனே இருக்காது. இது ஸ்கேல், அதாவது கூட்டுறது குறைக்கிறது, ரொட்டேட். இப்போ நம்ம படுக்க வைக்கணும்னா படுக்க வைக்கலாம். எக்ஸ்பிரஷன், ஸ்மைலிங் எடுத்துக்கலாம், சேடு, இந்த மாதிரி ஏதாவது கோவப்படுறது, ஆங்க்ரி, கிரையிங், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இது இருக்கா, ஆங்க்ரி இருக்கா. இப்போ வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவளோட வாய்ஸை கொஞ்சம் ஹார்டாக வேணுமா சாஃப்டாக வேணுமான்னு அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த அவுட்ஃபிட் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கீழே எந்த இதுலேயுமே இருக்காது. இப்போ சோனிக்கு லட்சுமிக்கெலாம் வந்து அவுட்ஃபிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து அவுட்ஃபிட் ஆப்ஷன் கிடையாது. இப்போ பூமாரிக்கு வந்து அவுட்ஃபிட் எதுவுமே போட முடியாது. அவங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க ஸ்கர்ட்டோ ஏதோ ஒன்று, அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நம்ம போட முடியும். அதே போல் சந்தியாவுக்கு போட முடியாது, சின்ன பொண்ணுக்கு போட முடியாது, வேற யாரும் மெயின் கேரக்டரில் நம்ம உமாவுக்கு மாற்ற முடியாது. ஆனால் முக்கியமான ரோலே உமா, பெரிய பொண்ணு, அவங்களுக்குலாம் வந்து ஆப்ஷனே கிடையாது. வேணா நான் உங்களுக்கு அதையுமே எடுத்து. நிறைய பேர் இவங்க தான் லட்சுமி வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளா பூமாரின்னு சொன்னாங்க, இப்போ இவங்க தான் லட்சுமி ஆயிட்டாங்க. லட்சுமி அக்கா, இப்போ லட்சுமி ஆண்டி. அப்புறம் நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் அதுவுமே நிறைய ஸ்டோர் இதில் கரெக்டாக எக்ஸாக்டாக கண்ணில் காட்ட முடியல. நிறைய எடுத்து வச்சுருக்கோம் கமெண்ட், யாரெல்லாம் பாசிட்டிவாக பண்ணீங்கன்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே நாங்கள் ஒரு நாள் மேபி நாளைக்கு கூட நாங்கள் இதை பண்ணுறோம். யார் என்னென்ன பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ அது என்கரேஜாக இருந்துச்சு, அது எங்களுக்குள்ளே எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குன்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறாங்க. நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அதை நீங்களும்.
பாருங்கள் இப்போ நான் சின்ன பொண்ணு கேரக்டர் எடுக்கிறேன். இப்போ சின்ன பொண்ணு கேரக்டர் வரும்போது தான் இது இருக்குது. இவங்களை கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டினா உங்களுக்கு தெரியும். ஸோ பெருசு பண்ணிட்டோம். டன். இப்போ இந்த கேரக்டருக்கு அவுட்ஃபிட்டே இருக்காது. ஏதோ ஸ்கேல், ரொட்டேட், எக்ஸ்பிரஷன், வாய்ஸ் சேஞ்ச், அதுக்கப்புறம் டெலிட், இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இவங்களுக்குமே வந்து கொடுக்க முடியாது. எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து இவங்களுக்கு போட முடியாது. நம்ம தனியாக கேலரியில் எடுத்துகிட்டு வந்து ஓகே கொடுத்துடலாம். இது நம்ம ஆப்புக்காண்ட பேசணும்னா அவன் ஏதாச்சும் இன்னும் குடக்கி விட்டுருவான். ஆமாம், நான் கேலரியில் தான் போயிட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சுருப்பேன். திஸ் வீக் இந்த ஃபோனில் ட்ரெஸ் இருக்காது. இந்த இதில் வந்து எல்லாம் எக்கச்சக்க ட்ரெஸ் பர்ச்சேசிங் இருக்குது. ஆமா, எல்லாமே வந்து ஃபோன்ல ஸ்டோரேஜ் மிஞ்சிற அளவுக்கு இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் இருக்குது எங்க கிட்ட. கேலரியில தான் அவ்வளவுமே ட்ரெஸ் எல்லாமே தனியா எடுத்து வச்சு அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே வந்து வெளியில இருந்து தான் எடுத்துட்டு வந்து உள்ள கொண்டு ஃபிட் பண்றது. எல்லா திங்ஸுமே வெளியில இருந்து தான். அந்த ஆப்புக்குள்ளெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. சரியான துபாப்பூர் ஆப்பு. இந்த ஆப்ல வேற ஏதாவது ஒன்று பண்றேன்னு சொல்லி சொதப்பிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஏதோ ஒன்று அந்த ஆப் ஒரு 3 வருஷம்லாம் ரொம்ப ஃப்ரீ ஆப் யூஸ் பண்ணுறது ஃப்ரீ. ஸ்டார்டிங் எல்லாம் செம்ம ஈஸியா இருந்தது. ரொம்ப ஈஸியா இருந்து காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்ஸ்டால ஒரு அமௌண்ட் பே பண்ணா தான் யூஸ் பண்ண முடியும்னா சரி ஓகே நம்ம ஆரம்பிச்சிட்டோம், யூஸ் பண்ணுவோம், கமெண்ட் நல்லா இருக்குதுல்ல, நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பிடிச்சின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். சரி ஓகே காசு பே பண்ணோம். அப்புறம் இல்லை இந்த காசு இல்லை எக்ஸ்ட்ரா பே பண்ணு சொன்னா அதுவும் பே பண்ணோம். இப்போ எக்ஸ்ட்ரா பே பண்ண அதுவுமே ஆனாலும் அவன் என்னமே சரியா கொடுக்கணும். இப்போ வந்து ரொம்ப இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் வீடியோ பண்ணவே முடியல. மதியத்துக்கு மேலாம் ரொம்ப கஷ்டமாச்சு. இந்த ஒரு வாரம் 1ஆம் தேதியில இருந்து இந்த அப்டேட் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 1ஆம் தேதியில இருந்து இந்த நியூ இயர்ல இருந்து எங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் பண்ணி தான் நாங்க இந்த வீடியோலாம் பண்ணி போடுறோம். ரொம்பவே சீரியஸா கஷ்டம். உங்களுக்கு இப்போ காட்டும் போது சும்மா எல்லாரும் தான் உடனே வர்றாங்களே, எக்ஸ்பிரஷன் மாற்ற முடியுத, எல்லாமே பண்ண முடியுதுன்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு கை கால் அசைக்கிறதாகட்டும், ஃபேஸ் ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், இப்படி நிறைய பண்ணும்போது நிறைய ஃபால்ட்டு, நிறைய டைம் ஆகும், நிறைய இருக்குது. எனக்கு இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, இவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படின்னு நிறைய கேட்குறீங்க. ஏன்னா மாற்ற முடியாது. அதனால தான் எடுத்து கொடுங்க, மாற்றி விட்டுருவோம். நம்ம லட்சுமிக்காக மாற்றி விட்டுருவோம். மாற்ற முடியாது. அப்படியே பண்ணாலும் நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்கேயும் உட்கார வைக்க முடியாது. எங்கேயும் இது பண்ணாலும் அது ரொம்ப எல்லா பொசிஷன்லுமே வேணும். உட்கார மாதிரி வேணும், கை தூக்குற மாதிரி. ஸோ எல்லா பொசிஷன்ல ஒரு இமேஜ் கிடைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஃபிட்டா கொடுக்க முடியும். இல்லைன்னா ஸ்டாண்டிங்லேயே விட்டு பண்ண நின்றுட்டே இருக்க வேண்டியது. அந்த நின்றுட்டே இருக்கிறதுல வச்சுனா எவ்வளவு நேரம் இருக்குது. ஒரு இடத்துல உட்காருவோம், ஒரு இடத்துல நிற்போம். ஸோ அந்த மூமெண்ட் வந்து கொடுக்க முடியாது. அதனால தான் மோஸ்ட்லி ட்ரெஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா அவங்க நல்லா புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அப்போவாவது சேஞ்ச் பண்ணுவோமே, பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா ரியாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் புது ட்ரெஸ் மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுவோம். மற்ற டைம்ல நமக்கு அதனாலே டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்த மாதிரி கான்செப்டை கொண்டு வந்து அதுக்கப்புறம் உட்கார வைக்கிறது, நிற்க வைக்கிறது, அப்படி நம்ம மாற்ற வேண்டி இருக்குது. ஏன்னா சந்தியாவுக்கு முக்கியமாக எல்லாருமே கேட்குறது சந்தியாவுக்கு மாற்றுங்க, பெரிய பொண்ணுக்கு மாற்றுங்க, சின்ன பொண்ணுக்கு மாற்றுங்க, பூமாரிக்கு மாற்றுங்கன்னு கேட்குறீங்க. யாருக்குமே மாற்ற முடியாது. அதனால தான் நான் மாற்றலை. நான் இதை சொன்னால் கூட நிறைய பேர் வந்து மறுபடியும் ரிப்பீட் மோடில் கேட்பாங்க. ஏன் மாற்ற மாட்டேங்கிறீங்க, ஹேர் ஸ்டைல் மாற்ற மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அதுலலாம் கொடுத்ததுக்கு மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இப்போ லட்சுமிக்கு ஒரு கொடுத்துருக்காங்க, இப்போ ஹேர் ஸ்டைல் நிறையவே கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு சில கேரக்டர் சதீஷ்க்கு கொடுத்துருக்காங்க, அதனால சதீஷ்க்கும் மாற்றலாம். ஸோ அவனுக்குமே ஃபேண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும், ஃபேண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 2 குச்சி காலேஜ் கிடிக்கிட்டு எப்பவும் மாற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம வேற அதுல வேற 12th பையனா காமிச்சு வச்சிருக்கோம். ஒரு சின்ன பையனா பேபியா காட்டியிருந்தா கூட சும்மா தெரியுதுன்னு சொல்லிடலாம். அந்த பையனை என்ன பண்றது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனாலதான் மாற்ற முடியல. முடிஞ்சா கொஞ்சம் இந்த ஜீவாசிவன் லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணவே மாட்டாங்க. அதை கேட்காம அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அங்கே திட்டிட்டு போயிருவாங்க. 2 நிமிஷம் பார்ப்பாங்க. ஆவரேஜ் டியூரேஷன் எதுவுமே பண்ணல. நம்ம 10-15 நிமிஷம் மேக்ஸிமம். இப்பலாம் அது ரீசன்ட் டேஸ்ல ஒரு 13 நிமிஷம் வீடியோ போட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் தான். அவ்வளவுதான் வரும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோ கேட்குறீங்க. எங்களோட வியூ டியூரேஷன் நீங்க டைம் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு முக்கியமா அந்த டைமை நான் காட்டியே ஆகணும். நம்ம எத்தனை நிமிஷம் போட்டாலும் அந்த வீடியோவை பார்க்குறது வந்து 4 நிமிஷம். ஆரோ டவுனில் கிடக்கு பாருங்க. இது இன்னைக்கு போட்ட வீடியோ தான். 4 நிமிஷம் தான். என்னோட வீடியோவை பார்க்குறது 4 நிமிஷம் தான் பார்ப்பாங்க. ஆரோ கீழே சரிஞ்சு கிடக்கா, இப்படி தான் 4 நிமிஷம் தான் பார்ப்பேன். நான் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முக்கிய பண்ணி போட்டிருப்பேன். இதாவது பரவாயில்ல. 4 நிமிஷம் பார்த்துட்டு எனக்கு அது இல்லை இது இல்லை நீ ஃபுல்லாக பாருமா, கண்டிப்பாக நீ கேட்டதே அதில் இருக்குன்னா கூட அடுத்த நாள் அதே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா இல்லை வேற சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா தெரியாது. ஆனால் அதே கொஸ்டின் மறுபடியும் ரிப்பீட்டாக வரும்.
பதில் சொல்லவே முடியலை. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அடுத்த கண்டென்ட் யோசிக்கணும். தினமும் 2 வீடியோ போடுறோம். அந்த 2 வீடியோக்கு யோசிக்கிற கதைகள், அப்புறம் ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியை பார்த்துக்கணும், எவ்வளவோ இருக்கு. பாப்பா இருக்கு, ஐயோ தெய்வமே, அந்த தெய்வத்தை கண்ட்ரோல் பண்ண எங்களால் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க லைஃப் ஸ்டைல் வீடியோவே பாருங்களேன். லைஃப் ஸ்டைலில் நான் நைட்டு நான் எப்படி வீடியோ பண்ணுறேன், என் பிள்ளைய வச்சுட்டு எப்படி வீடியோ பண்ணுறேன், என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அதுக்கு நீங்கள் வியூ டியூரேஷன் பாருங்கள். நான் 8 நிமிஷம் வீடியோ போட்டேன்னா 1 நிமிஷம் தான் பார்ப்பாங்க. இந்த 1 நிமிஷம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதெல்லாம் கிடையாது. அது 1000 பேர் பார்க்குறதே அதிசயம். நம்ம எப்படி சொல்கிறது, யாருமே பார்க்க மாட்டாங்க. யாருக்குமே தெரியுமா தெரியாத இப்படி ஒரு சேனல் இருக்குதே பாதி பேருக்கு தெரியாது. இங்கே வந்து ரீசன் கேட்பாங்க. நான் ஏன் வீடியோ போடலைன்னு இங்கே ரீசன் சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. அங்கே வீடியோ ஏன் போடலைன்னு இங்கே ஜீவா சிவனில் வந்து சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கார்ட்டூனுக்குள்ளே நம்ம வீடியோவை போட முடியாது. சரி லைஃப் ஸ்டைலில் தான் ஃபுல்லாக சரி இந்த மாதிரி போடலான்னு போட்டேன். அங்கேயும் பார்க்க மாட்டாங்க, இங்கேயும் பார்க்க மாட்டாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் பாருங்க, இது சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் vlog போடுறோம். என்னென்ன கமெண்ட் உங்க கமெண்ட் அப்போ கூட கேட்டிருந்தேன். ஏதாவது நாங்க டாஸ்க் இருந்தா சொல்லுங்க. அதுக்கு கூட ஒருத்தர் இல்ல ஒரு ஃபைட் பண்ற மாதிரி ஏதாவது டாஸ்க் இருந்தா சொல்லுங்க. அடிச்சு தூள் யாருக்குமே பார்க்க பிடிக்கல நடத்தத்தை டீசெண்டா சொன்னா கேட்கணும். சரி ஓகே, பாருங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் எங்களால் தொடர்ந்து இதாக பண்ண முடியும். ஓகே, அடுத்து பொங்கல் வருது. பொங்கல் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ பொங்கல் பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் கூடிய சீக்கிரத்தில். மறுபடியும் நாளைக்கு பேசுவோம். ஓகே, பாய். பாய். எல்லாம் சொல்லிட்டோமா?